கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் கொடுக்கிறதான இன்னும் ஒரு பெரிய ஒரு வாக்கு இல்லாவிட்டியால் ஒரு உறுதி என்று சொல்ல முடியாது. நான் அஷூரன்ஸை கொடுத்து தான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த ஒரு பிளஸட் அஷூரன்ஸ் நமக்கு என்னவென்று சொன்னால், நமக்கு இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெய கர்த்தர். there is a great assurance of victory. இதுதான் மிக முக்கிய காரணம். நம்ம தோல்வி அடைவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, வெற்றி அடைவதற்காக, ஜெயம் கொள்வதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம். தோல்வியை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்ல. எப்பொழுதும் நம்முடைய தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இப்படி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் சில நேரங்களில் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சோதனைகள் வருகிறதே, நெருக்கடிகள் வருதே, என்னுடைய வாலிப வயதில் எனக்கு இப்படிப்பட்டதான சோதனைகளிலே நான் கீழே விழுந்து விடுகிறேனே, எனக்கு யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் என்று சொல்லி, ஐயோ நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அவருக்கு பக்கத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நாம் ஓடி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நாம் வெற்றி பெற பிறந்தவர்கள் என்று, சோதனையை சகிக்க சாதிக்க வந்தவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் உங்களுக்கு வேறு சோதனை நேரிடவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு அவர் வெற்றி அடைந்தார், ஜெயமடைந்தார், வல்லமையாக தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டார். தம்முடைய வல்லமையான ஊழியத்தை இந்த உலகத்தில் அவர் 3.5 ஆண்டுகளாக நடத்தினார் என்று பார்க்கிறோம். சோதனை வருவது சகஜம். நாம் அந்த சோதனையை மேற்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் மீண்டுமாக. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கும்படியும் தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். பாருங்க, இந்த வேளையில நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு பயங்கரமான ஒரு உறுதியான ஒரு அஷூரன்ஸ், நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அவர் உனக்கு எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் நீ ஜெயத்தை பெறக்கூடியவன். ஏனென்றால் அந்த சோதனை உனக்கு வந்தாலும் கூட அந்த சோதனையை தாங்கவும், அந்த சோதனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளவும் நல்ல போக்கை நம்முடைய தேவன் நமக்கு உண்டு பண்ணுவார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே சோதனையை சகித்தவர்களாய் இருந்ததுனால, சோதனையை கடந்து வந்ததுனால அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கு முழு நிச்சயமாய் நம்ப வேண்டியதான காரியம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையிலே நான் வீழாமல் அந்த சோதனையை தாங்கவும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் அவர் எனக்கு போக்கை உண்டாக்குவார் என்று விசுவாசிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதற்கான ஒரு உறுதியும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.